சார் சார் அவங்க உழைச்ச பணத்தையே கொடுக்குறாங்க, நம்ம பணத்தை நம்ம கிட்டே கொடுக்குறாங்க. சார் வாங்க சார் சொல்லுவோம். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. பேங்க் மேனேஜர் இருக்காரு, உன் இஷ்டத்துக்கு அவர் முன்னாடி எதுவும் உளறி வைக்காத. சார் அது எப்படி சார் பேசாம இருக்க முடியும்? அது நம்ம பணம் சார். டேய், சார் சும்மா சார் மேனேஜர் சார், அது அது எங்க பணம் சார். உங்க பணமா? சார் இல்ல, அவன் ஏதோ உளறான் சார், அதை விடுங்க. இல்ல சார், அது எங்க பணம் தான் சார். டேய் அப்படியா? உங்க பணமா? உழைச்சு சம்பாதிச்சுதா? அப்படி சம்பாதிச்சிருந்தா டாக்ஸ் கட்டி இருக்கணுமே. உங்க சேல்ஸ் ஆஃப் இன்கம்ல இதை நீங்க காட்டலையே. சார் அது எங்க பணம் இல்ல சார். ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன பாக்குற? எங்களை ஒழிக்க நீங்க கொடுத்த பணத்தையே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுமேனு பாக்குறீங்களா? தப்பு பண்ற எல்லாருக்கும் இப்படிதான் தண்டனை கிடைக்கும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உன்னோட பணத்தை உன்னோட பணம்னு சொல்ல முடியாம நிக்கிற பாத்தியா? ஏன்னா இது நியாயமா நீ சம்பாதிச்ச பணம் கிடையாது. திருடி இருப்ப, ஏமாத்திருப்ப, மோசடி பண்ணிருப்ப. அப்படி வந்து பணம் தானே இது. அதான் 50 லட்சம் கடன்ல 10 லட்சத்தை அடைச்சாச்சு. சீக்கிரமே மிச்ச பணத்தையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எங்க வீட்டு டாக்குமெண்ட வாங்குவோம். ஹே மாயா, என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? 10 லட்சம் ரூபாய் கடனை தான் அடைச்சிருக்கேன். மீதி 40 லட்சத்தை நீங்க அடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் 1000 பிரச்சனை கொடுப்பேன். அதை சமாளிச்சீங்கன்னா 4000 பிரச்சனை கொடுப்பேன். ஒவ்வொரு பிரச்சனைய வச்சு நீ மேல மேல போனா வானத்துக்கு தாண்டி போனோம். இப்போ நீங்க கொடுத்த கஷ்டத்துலதான் எங்களுக்கு 10 லட்சம் லாபம். அடுத்து 20, 30 லாபம் வர மாதிரி ஏதாவது யோசிங்க. நாங்களும் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராதான் இருக்கோம். மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல சந்திப்போம். கதிர், ரெசிப்ட பத்திரமா வச்சுக்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. போலாம்.